மன்மத விளையாட்டு. டே ரமேஷ், நீ சொன்னபடியே ரம்யாவோட அப்பாவுக்கு யாரோ பேசுற மாதிரி உங்க பொண்ணு யாரையோ லவ் பண்ணுது, கண்ட இடத்துல ஊர் சுத்துது, கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு ஃபோன்ல சொல்லிட்டேன். ராஜா சொல்ல ரமேஷ் குதூகலமானான். ராஜாவுக்குத்தான் மனசுல அந்த நெருடல் இருந்தது. அதை தீர்த்து கொள்ள, ரமேஷ், எனக்கு ஒன்னு மட்டும் புரியல. ரம்யாவை நீயே காதலிக்கிற, அவ அப்பாவுக்கும் நீயே போட்டு கொடுக்கிற, ஒரே குழப்பமாக இருக்கு. ராஜா புரியாமல் கேட்க ரமேஷ் சிரித்தான். ராஜா, அவளை யாரு காதலிச்சது? நான் அவளோட உடம்பத்தான் காதலிச்சேன். போன வாரம் மகாபலிபுரம் போயிருந்தோம். அவளை தொடணுங்கிற ஆசை நிறைவேறிடுச்சு. அவளை முழுமையாக அடைஞ்சிட்டேன். இனி அவள் எனக்கு தேவையில்லை. அதான் யாரோ பேசுற மாதிரி அவள் அப்பாவுக்கு உன்னை ஃபோன் பண்ண சொன்னேன். நாம நல்ல பிள்ளைங்களா இருப்போம். அவள் அப்பா அவளை கண்டிச்சுக்கிட்டோம். எப்படி என்னுடைய யோசனை? சொல்லிவிட்டு சிரித்தான் ரமேஷ். மாலை. ரமேஷுக்கு ஒரு ஃபோன் வந்தது. உன் தங்கச்சிய கண்டிச்சு வை. காதலுங்கிற பேர்ல அவள் கண்டவனோட பார்க்கு பீச்சுன்னு ஊர் சுத்துறா. ஹலோ, நீங்க யார் பேசுறது? ரமேஷ் பதறியபடியே கேட்க இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அங்கே ராஜா பலமாக சிரித்துக் கொண்டிருந்தான். ரமேஷின் தங்கச்சியை எப்படி கழட்டி விடுவது என்று தெரியாம இருந்த எனக்கு ரமேஷ் ஐடியாவையே தானும் பின்பற்றி கழட்டிவிட்டதற்கு மனதளவில் ரமேஷுக்கு நன்றி சொன்னான் ராஜா. எழுத்து: சரவணன் சூர்யா.